நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ காலை சிற்றுண்டி சாப்பிட்றேன். வாங்க எல்லோரும் காலை சிற்றுண்டி இட்லி சாப்பிட்லாம். நீங்கள் மார்னிங் இட்லிக்கு பார்த்தீங்கன்னா செம்மண் நேட்டிவ் ஸ்டோரில் தயாரிக்கப்பட்ட முடவாட்டுக்கால் பொடி இதை போட்டு நம்ம பயன்படுத்துகிறேன். இந்த பொடியை நம்ம இட்லிக்கு போட்டு சாப்பிட்லாம். இந்த இட்லியில் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி போட்டுட்டு தேங்காய் எண்ணெய் ஆர் நல்லெண்ணெய்ங்க, இந்த ரெண்டு எண்ணெயும் நம்ம மிக்ஸ் பண்ணி, ரெண்டில் ஏதோ ஒரு எண்ணெயை நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இது இட்லிக்கு ரொம்ப மேட்சிங்காக இருக்கும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையை கொடுக்கும். இந்த முடவாட்டுக்கால் பொடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிறியவங்க முதல் பெரியவர்கள் வரை நாம் இந்த முடவாட்டு பொடியை சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, ரொம்ப சத்துள்ள ஒரு ப்ராடக்ட்டுங்க. இதில் மூட்டு வலி, ஜவ்வு வலி, இந்த எலும்பு வலி இருக்கிறவங்க எல்லாமே நம்ம இந்த பொடியை யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். இதில் இட்லி மட்டும் இல்லைங்க, இதில் தோசை எல்லா தோசைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பொடிக்கு பதிலாக இந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுபோக சாதத்தில் நீங்கள் பிணைஞ்சு அதையும் நம்ம சாதத்துக்கு பயன்படுத்தி நம்ம சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. இது நீங்கள் செம்மண் நேட்டிவ் ஸ்டோரில் ஆர்டர் பண்ணி வாங்கி ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள். தேங்க்யூ. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ காலை சிற்றுண்டி சாப்பிட்றேன். வாங்க எல்லோரும் காலை சிற்றுண்டி இட்லி சாப்பிட்லாம். நீங்கள் மார்னிங் இட்லிக்கு பார்த்தீங்கன்னா செம்மண் நேட்டிவ் ஸ்டோரில் தயாரிக்கப்பட்ட முடவாட்டுக்கால் பொடி இதை போட்டு நம்ம பயன்படுத்துகிறேன். இந்த பொடியை நம்ம இட்லிக்கு போட்டு சாப்பிட்லாம். இந்த இட்லியில் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி போட்டுட்டு தேங்காய் எண்ணெய் ஆர் நல்லெண்ணெய்ங்க, இந்த ரெண்டு எண்ணெயும் நம்ம மிக்ஸ் பண்ணி, ரெண்டில் ஏதோ ஒரு எண்ணெயை நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இது இட்லிக்கு ரொம்ப மேட்சிங்காக இருக்கும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையை கொடுக்கும். இந்த முடவாட்டுக்கால் பொடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிறியவங்க முதல் பெரியவர்கள் வரை நாம் இந்த முடவாட்டு பொடியை சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, ரொம்ப சத்துள்ள ஒரு ப்ராடக்ட்டுங்க. இதில் மூட்டு வலி, ஜவ்வு வலி, இந்த எலும்பு வலி இருக்கிறவங்க எல்லாமே நாம் இந்த பொடியை யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். இதில் இட்லி மட்டும் இல்லைங்க, இதில் தோசை எல்லா தோசைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பொடிக்கு பதிலாக இந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுபோக சாதத்தில் நீங்கள் பிணைஞ்சு